ஹலோ guys, this is Ganesh. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரிலேஷன்ஷிப் ஆப்ரேட்டரை பற்றி பார்க்கலாம். ரிலேஷன்ஷிப் ஆப்ரேட்டர்னால் ஒன்றும் இல்லை, அதில் வந்து கொஞ்சம் டைப் இருக்குது. அது என்ன டைப்னால் இந்த லெஸ் தென், கிரேட்டர் தென், ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு இந்த மாதிரி இருக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ ரெண்டு ஆப்பரண்ட்டோட ரிலேஷன்ஷிப் யூஸ் ஆகுது. இப்போ வந்து இன்டிஜரில் A = 10, அந்த 10ங்கிறது ஆப்பரண்ட்டு. இப்போ B = 20 இருக்குது அப்படின்னா ஏயும் பியும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இது ஈக்குவல்லே நாட் ஈக்குவல்னு இது இருக்குது. இது எங்கே யூஸ் பண்ணலான்னா இஃப் கண்டிஷன்லேயும் ஃபார் லூப்லேயும் கண்டிஷனில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, இந்த ஒரு ரெண்டு ஆப்பரண்ட் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு A = 10, B = 15 வைக்கிறேன். இது வந்து கிரேட்டர் தென் யூஸ் பண்ணி பார்க்கலாம். கிரேட்டர் தென்னா இந்த ரெண்டு இதையும் கம்பேர் பண்ணோம், எது பெருசு அப்படின்னு காட்டும். இப்போ ஆன்சர் ட்ரூனா ஆன்சர் கரெக்டுனா ட்ரூன்னு காட்டும், இல்லைன்னா ஃபால்ஸுன்னு வரும். 0, 1ன்னு வராது. இப்போ இதை ரன் பண்ணால் ஆன்சர் வந்து ஃபால்ஸ் வரும். ஏன்னா 10 50 விட பெருசு கிடையாது, அதனால் இது வந்து ஃபால்ஸ் தான் வரும். இப்போ இதே மாதிரி தான் லெஸ் தேனும் இருக்கும். இப்போ வந்து இதில் வித்தியாசமாக இருக்கிறது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஈக்குவல் டுன்னு ரெண்டு இருக்குது. இப்போ நான் வந்து இது கண்டிஷனில் கொஞ்சம் மாற்றுறேன். அது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுக்குறேன். அப்படியே ஆன்சர் ஃபால்ஸ் தான் வருது. இப்போ வந்து நான் கண்டிஷன் ட்ரூ ஆகிற மாதிரி கொடுக்குறேன். இப்போ வந்து ட்ரூன்னு வரும். இதில் வந்து நான் ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் கொடுத்துட்டு லெஸ் தென்னா கிரேட்டர் தெனான்னு கேட்குறேன். அது வந்து ஆன்சர் வந்து ஃபால்ஸ்ன்னு தான் வரும். ஏன்னா இது வந்து லெஸ் தென் கிடையாது, கிரேட்டர் தென் கிடையாது, அது வந்து ஈக்குவல் டு. ஸோ நான் கண்டிஷன் தான் மாற்றணும். லெஸ் தென் இப்போ கிரேட்டர் தென் ஈக்குவல் டுன்னு கொடுக்குறேன். இப்போ தான் அது ட்ரூன்னு வரும். இதே மாதிரி தான் மற்ற எல்லாமே. இப்போ வந்து ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு ரெண்டு இது எடுத்துக்கிறேன். ஹலோன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து வேல்யூ வந்து அப்படியே வச்சுக்கிறேன், ஹலோன்னு. இப்போ வந்து ஸ்ட்ரிங் 2லையும் ரெண்டுலேயுமே சேமாக இருக்கக்கூடாதுல்ல, அதனால் நான் வந்து கேப்ஸில் யூஸ் பண்ணுறேன். அதுக்கும் உள்ள வேல்யூ வந்து ஹலோன்னே வைக்கிறேன். இப்போ நான் இதை ஈக்குவல் டுன்னு கொடுத்தா இஃப் கண்டிஷனில் கொடுக்குறேன். இந்த ரெண்டு ஈக்குவலான்னு செக் பண்ணுறேன். இந்த ரெண்டு ஈக்குவல்னு இருந்தால் அது ட்ரூன்னு வரும். இப்போ வந்து நான் வந்து கண்டிஷனை மாற்றுறேன். அதுனா ஹெச்சுக்கு பதிலாக வேறு ஹெச்சு போடுறேன். இப்போ ரெண்டு ஆன்சர் வந்து சேம் கிடையாது. இது வந்து ஏன் வரலன்னா, இது வந்து எல்ஸ் பார்ட் இல்லை. ஏன்னா கண்டிஷன் தப்புனால ட்ரூ ஒர்க், இது ஃபஸ்ட்டு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகலை. இப்போ எல்ஸ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ ரன் பண்ணால் இது வந்து சேமாக இல்லாதனால இது வந்து ஃபால்ஸுன்னு வருது. இப்போ வந்து நான் வந்து சேமாக இல்லை தான், அதுக்கு வந்து நான் வந்து நாட் ஈக்குவல் டு கொடுக்குறேன். இது வந்து சேமாக கிடையாது, அதனால இப்போ வந்து ட்ரூ வரும். இதில் வந்து இன்டீஜரில் இது வந்து ரிட்டர்ன் பண்ணாது. இது வந்து ரிட்டர்ன் பண்ணுறது பூலியனில் மட்டும்தான். ஸோ நான் இப்போ வந்து இன்டீஜரில் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ எக்ஸும் ஒய்யோட வேல்யூவை எடுத்துட்டு ஆன்சரை வந்து இசட்டில் இன்டீஜர் டைப்பில் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்க இது வந்து எரர் வருது. என்னென்னா பூலியன் கான் பி கன்வெர்ட் டு இன்டீஜர்னு வருது. அதுக்கு என்ன பண்ணால் இது வந்து நம்ம பூலியன் தான் மாற்றணும். C++ல் வந்து என்னென்னா, இப்போ 1 = ட்ரூ, 0னா ஃபால்ஸு. இப்போ அது வந்து C++ல் ஒர்க் ஆகும், ஆனால் ஜாவாவில் அப்படி வராது. இப்போ வந்து இது பாருங்கள் எக்ஸாம்பிளாக. இப்போ வந்து ரிசல்ட்டுன்னு போட்டு அதில் வந்து 1 வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு
இஃப் கண்டிஷனில் ரிசல்ட்டு அது கொடுக்கணும். ஒன்றுனா ட்ரூ C++ல். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அதை கொடுத்தா இது வந்து எரர் வருது, பூலியன் வந்து இண்டிஜுவலை கன்வெர்ட் ஆகணுன்னு தான் வருது. ஆனால் நான் இப்போ இதுதான் கொடுப்பேன் அப்படின்னா என்ன பண்ணலான்னா ஒன்றும் இல்லை, இது வந்து C++ல் மட்டும்தான் மேலே இந்த மாதிரி இருக்கணும். ஆனால் இப்போ ஜாவாலனா அதுக்கு == போட்டு 1ன்னு கொடுத்தா வந்துடும். இதில் வந்து கண்டிப்பாக == தான் கொடுக்கணும். == கொடுத்தா அது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் மாதிரி இருக்கும், வேல்யூ வந்து அதுக்கு போயிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.